பிருந்தாவனத்தில் இந்திரராணிக்கும் இந்திரனுக்கும் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. பிருந்தாவனம் இப்போது ஒரு சொர்க்கத்தை போல காட்சி தருது. இந்திரன் பூமிக்கு வந்து கொண்டிருப்பதால் அவரை வரவழைக்க குபேர வம்சத்தினர் மிகுந்த ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். இந்திரராணி தனது காதலனை நாளை பார்க்கப் போகிறோம் என்ற மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருந்தாள். அதே சமயத்தில் இந்திரராணியின் ஓவியமும் முழுமை பெற்றிருந்தது. பல நாட்களாக கண்களை கட்டிக்கொண்டு வரைந்த தன் மனதில் இருந்த அந்த இந்திரனின் முகத்தை பார்ப்பதற்கு அந்த ஓவியத்தை திறக்கப் போகும்போது திடீரென வேண்டாம் என அவள் மனம் தடுத்தது. அதற்கு காரணம் தான் பல நாட்களாக வரைந்த தன் மனதில் தோன்றிய அந்த உருவமும் ஒருவேளை நாளை வரும் இந்திரனின் உருவமும் வெவ்வேறு உருவங்களாக இருந்தால் அது தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதால் அந்த ஓவியத்தை அவள் திறந்து பார்க்கவில்லை. இப்போது அனைவரும் எதிர்பார்த்த அந்த நாள் வந்தது. மிதக்கும் அரண்மனையில இவர்களின் திருமணத்திற்காகவே மிக சிறப்பாக செய்யப்பட்டிருந்த திருமண மேடையில் இந்திரன் கையில் மாலையுடன் இந்திரராணிக்காக காத்திருந்தான். இந்திரராணி தன் வாழ்க்கை முழுவதும் எந்த தருணத்திற்கு காத்திருந்தாலோ அந்த தருணம் இன்னும் சில மணித்துளிகளில் நடக்கப் போகிறது என்று மனதில் நினைத்து மகிழ்ச்சியுடனும் வெட்கத்துடனும் கையில் மாலையுடன் இந்திரனை நோக்கி மணமேடை ஏறினாள்.